இப்போ ஸ்ட்ரிங்ஸில் நிறையா பில்ட்இன் மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ ஈக்குவல்ஸுங்கிறது ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங் கூட கம்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு கம்பேர் பண்ணிவிட்டு ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூ அல்லது ஃபால்ஸ். சேமாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். அதே போல் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறும் ஈக்குவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டரை வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு இக்னோர் கேஸ் யூஸ் பண்ணோன்னா சேமாக ட்ரீட் பண்ணும். அடுத்தது கன்கேட்டுங்கிறது 2 ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுறதுக்கு. கம்பேர் டுங்கிறது 2 ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணுறதுக்கு. அது ஒரு இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அதே போல் கம்பேர் டுவில் இக்னோர் கேஸு. நெக்ஸ்ட்டு சப்ஸ்ட்ரிங்னால் ஒரு பெரிய ஸ்ட்ரிங்குள்ளார ஒரு குட்டி சப்ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இதில் பிகினிங் இண்டெக்ஸு எண்ட் இண்டெக்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், எதுலேருந்து ஆரம்பித்து எது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே போல் அப்பர் கேஸு லோவர் கேஸு அப்படின்லாம் ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எல்லா கேரக்டரும் கேபிட்டல் லெட்டராக மாற்றணுன்னா அப்பர் கேஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். லோவர் கேஸுங்கிற ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டராக மாற்றி விட்ருவோம். ட்ரிம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற பேக்கில் இருக்கிற அதாவது லீடிங் அண்ட் ட்ரைலிங் ஒயிட் ஸ்பேஸஸும் ஒமிட் பண்ணிவிடும். ஒயிட் ஸ்பேஸ்னால் நம்ம ஏதாச்சும் பிளாங்க் ஸ்பேஸஸ் கொடுத்துருந்தோன்னா அதெல்லாம் ஒமிட் பண்ணி விட்ருவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட்ஸ் வித்து எண்ட்ஸ் வித்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இந்தமாரி இந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். செக் பண்ணோன்னா ட்ரூன்னு சொல்லிட்டு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும் கரெக்டாக இருந்துச்சுன்னா, இல்லைனா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். அதே போல் எண்ட்ஸ் வித்துக்கும். நெக்ஸ்ட்டு கேரட்டுங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா நம்ம இண்டெக்ஸ் பொசிஷன் ஏதாவது கொடுத்துட்டோன்னா அந்த ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன கேரக்டர் இருக்கோ அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும் ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து. நெக்ஸ்ட்டு லெங்க்த்துங்கிறது லெங்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு. இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இன்டனுங்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். அதே போல் கெட் பைட்ஸுங்கிறது ஸ்ட்ரிங்லேருந்து பைட் அரேவை கன்வெர்ட் பண்ணும். கேர் அரேங்கிறது ஸ்ட்ரிங்லேருந்து கேரக்டர் அரேவை கன்வெர்ட் பண்ணும். வேல்யூ ஆஃப்ங்கிற இது வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர், லாங்கு, ஃப்ளோட்டு, டபுள், பூலியன் இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணோன்னா இந்த வேல்யூ ஆஃப்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து எந்த டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பு கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடும். நம்ம ஸ்ட்ரிங் கம்பேரிசன் வந்து ஜாவாவில் 3 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து ஈக்குவல்ஸ் மெத்தட் வச்சு, இன்னொன்று வந்துட்டு டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி, இன்னொன்று கம்பேர் டு மெத்தட் யூஸ் பண்ணி. இது 3த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது இப்போ பார்ப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். S1ங்கிற ஸ்ட்ரிங் வேரியபிளில் சச்சினுங்கிற வேல்யூ இருக்குது. S2ல் சச்சின் தான் இருக்குது. S3ல் நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி சச்சினுங்கிற வேல்யூ வச்சுருக்கேன். இப்போ S4ல் சௌரவ்ங்கிறதும் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட்டர் பிரிண்டரில் S1 டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் S2ங்கும் போது நமக்கு ட்ரூன்னு ஆன்சர் ரிட்டர்ன் ஆகும், ஏன்னா ரெண்டுமே சேமு. S1 டாட் S3ங்கும் போது ட்ரூன்னு தான் ரிட்டர்ன் ஆகும், ஏன்னா இந்த ஈக்குவல்ஸுங்கிற மெத்தடு ரெஃபரன்ஸை வச்சு மேட்ச் பண்ணாது, வேல்யூ வச்சு மேட்ச் பண்ணும். வேல்யூ வச்சு செக் பண்ணுறதுனால நமக்கு ஆன்சர் ட்ரூன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா S1 டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் S4ங்கும் போது சௌரவ் வேல்யூ வந்து மேட்ச் ஆகலை, அதனால் நமக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வச்சு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எகெயின் S1ல் சச்சின் இருக்குது, S2லையும் சச்சின் இருக்குது, S3லையும் சச்சின் இருக்குது. ஆனால் S3 வந்துட்டு நியூ கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ S1 டபுள் ஈக்குவல் டு S2ங்கும் போது நமக்கு ட்ரூன்னு ஆன்சர் ரிட்டர்ன் ஆகும். அதுவே S1 டபுள் ஈக்குவல் டு S3ங்கும் போது ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் ஆகும். வேல்யூ சேமாக இருந்தாலும் நமக்கு வந்துட்டு ஃபால்ஸ்னு ரிட்டர்ன், ஏன்னா இது வந்துட்டு ரெஃபரன்ஸை வச்சு மேட்ச் பண்ணும் இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஈக்குவல்ஸுங்கிற மெத்தட் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேல்யூ வச்சு மேட்ச் பண்ணுறதுனால நமக்கு போன எக்ஸாம்பிள் கரெக்டாக ட்ரூன்னு வந்துச்சு. இது ரெஃபரன்ஸை வச்சு மேட்ச் பண்ணுறதுனால நமக்கு ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் ஆகும். ஏன் ரெஃபரன்ஸ் மேட்ச் ஆகலைன்னா நம்ம நியூ கீவேர்டு யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னு சொன்னேன், டேரெக்டாக ஸ்ட்ரிங் பூலில் போய் ஸ்டோர் ஆகுது, ஹீப் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. அதனால் ஹீப் மெமரியில் வேறு அட்ரஸ் தான் இருக்கும், ஸ்ட்ரிங் பூலில் இருக்கிறது தான் சேம் அட்ரஸ் இருக்கும், சேம் வேல்யூ கொடுத்தா. அப்போ 2 அட்ரஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால இது அட்ரஸை வச்சு மேட்ச் பண்ணுறதுனால நமக்கு அவுட்புட்டில் ஃபால்ஸ்னு வருது. நெக்ஸ்ட்டு இந்த கம்பேர் டுங்கிறது மெத்தட் என்ன பண்ணுன்னா ஒரு இன்டீஜர் வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஒரு ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங் கூட கம்பேர் பண்ணும். சேமாக இருந்துச்சுன்னா 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இல்லை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வந்து செகண்ட் ஸ்ட்ரிங்கை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் வேல்யூ, அதாவது 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அதுவே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் செகண்ட் ஸ்ட்ரிங்கை விட கம்மியாக இருந்துச்சுன்னா, லெஸராக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் வேல்யூ -1ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். இப்போ S1ங்கிற ஸ்ட்ரிங்கில் சச்சினுங்கிற வேல்யூ இருக்குது, S2ல் சச்சின் தான் இருக்குது, S3ல் ராட்டான்னு இருக்குது. ஓகேவா? இப்போ S1 டாட் கம்பேர் டு ஆஃப் S2ங்கும் போது நமக்கு 0, அதாவது சேமாக இருந்துச்சுன்னா 0ன்னு ரிட்டர்ன் பண்ண சொன்னேன்னா. ஓகே, இப்போ S1 டாட் கம்பேர் டு ஆஃப் S3ங்கும் போது எது கிரேட்டரு? S தான் கிரேட்டர். ஆறுக்கு அப்புறம் தானே S வரும், அதனால் S தான் கிரேட்டரு, அதனால் நமக்கு 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும் வேல்யூ. இப்போ S3 டாட் கம்பேர் டு ஆஃப் S1ங்கும் போது S3யே S1ஓட கம்பேர் பண்ணும்.
அப்போ ஆர் வந்துட்டு எஸ்ஸை விட ஸ்மாலரு. ஓகேவா? அப்போ -1 நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஜாவாவில் ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர் மூலயமா, இன்னொன்று கன்கேட்டுங்கிற மெத்தட் மூலயமா. இப்போ ப்ளஸ் ஆப்ரேட்டரில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்கா, அதில் சச்சின் ப்ளஸ்ஸு டெண்டுல்கர். இப்போ டபுள் கோட்ஸில் இருக்கிறது தான் ஸ்ட்ரிங்கு. அப்போ சச்சினுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு, டெண்டுல்கருங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு. ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் நடுவில் ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் கன்கேட்டினேட் ஆகி எஸ்ஸுங்கிற வேரியபிள் போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ எஸ்ஸை பிரிண்ட் பண்ணால் நமக்கு அவுட்புட்டில் சச்சின் டெண்டுல்கருங்கிறது வந்துடும். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்களேன். இப்போ எஸ்ன்னு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளில் 50 + 30 + சச்சின் + 40 + 40 இப்படி கொடுத்தா ஃபஸ்ட்டு நம்பர் தொடர்ச்சியாக இருக்கும். அது என்ன பண்ணிடுதுன்னா கன்கேட்டினேஷன் பண்ணலை. என்ன பண்ணிடுதுன்னா நம்பராக ட்ரீட் பண்ணி ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ணிடுது. 50 + 30 80ன்னு ஆகிடுது. அதுக்கப்புறம் சச்சினையும் 80யும் ஆட் பண்ணும்போது 80 சச்சின் அப்படின்னு ஆட் ஆகிடுது. அப்போது ஒரு நம்பருக்கு அப்புறம் வேர்டு வந்ததும் அது ஸ்ட்ரிங்காக ட்ரீட் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் எகெயின் நம்பர் கொடுத்தாலும் அதை எகெயின் வந்துட்டு நம்பராக ட்ரீட் பண்ணாமல் ஸ்ட்ரிங்காக ட்ரீட் பண்ணி 40 40 அப்படின்னு கொடுத்துக்குது. ஓகேவா? அப்போது இனிஷியலாக வருஷலாம் நம்பர் இருக்கும், அதை இன்டீஜராக ட்ரீட் பண்ணி ஆட் பண்ணிடுதுல. அப்போது கன்கேட்டினேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. நம்பர் கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகுதுல. அதனால் கன்கேட்டினேஷன் ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது இந்த இன்டீஜர் கொடுக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து தான் கொடுக்கணும். ஏன்னா ஒரு சில டைம் அது நம்பரை ஆட் பண்ணிவிடும், ஒரு சில டைம் கன்கேட்டினேஷன் பண்ணிவிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பெட்டர் எப்படி யூஸ் பண்ணலான்னா கன்கேட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது இதோட எஃபெக்டிவான மெத்தட். இப்போ கன்கேட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி கன்கேட்டினேஷன் பண்ணுறது பார்ப்போம். இப்போ S1ங்கிற ஸ்ட்ரிங் வேரியபிளில் சச்சின்ங்கிற வேல்யூ இருக்குது, S2ங்கிறதுல டெண்டுல்கருங்கிறது இருக்குது. இப்போ S3ல் நம்ம என்ன பண்ணுறோன்னா S1.concat of S2ங்கும் போது S1ல் இருக்கிறதும் S2ல் இருக்கிறதும் கன்கேட்டினேட் ஆகி S3ல் ஸ்டோர் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம சேம் வேரியபிளில் தான் கன்கேட்டினேஷன் ஒர்க் ஆகாது. ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள். நம்ம டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸில் மாற்றிக்கலாம். இப்போ S3ங்கிறது நியூ வேரியபிள் தானே, அதில் வேல்யூஸ் இனிஷியலாக எதுவுமே இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி அதில் புதுசாக ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? அதனால் ஸ்ட்ரிங் இம்யூட்டபிளாக இருந்தாலும் நியூ வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும்போது நம்ம வேல்யூ இந்தமாரி கன்கேட்டினேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் எல்லா ஸ்ட்ரிங் மெத்தட்ஸையும் ஒரே ப்ரோக்ராமில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், எஸ்ன்னு ஒரு வேரியபிளில் ABC காலேஜுங்கிற வேல்யூவை நான் சென்ட் பண்ணிட்டேன் டபுள் கோட்ஸில். அடுத்து S3ல் ஃப்ரண்ட்டில் 2 ஸ்பேஸு, பேக்கில் இந்தமாரி ஸ்பேஸ் வச்சுட்டு நடுவில் வந்துட்டு AVCCE அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துருக்கேன் டபுள் கோட்ஸில். இப்போ நான் S.substring of 4ன்னு சொல்லிட்டா 4க்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்கோ, அதை 4th இண்டெக்ஸ்க்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்கோ அதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பிரிண்ட் ஆகிடும். இப்போ ABC காலேஜில் 4th இண்டெக்ஸ் வந்து காலேஜில் இந்த C இருக்குல்ல, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் வரைக்கும் காலேஜுங்கிற வேர்டு பிரிண்ட் ஆகிடும். இப்போ அடுத்தது S.substring of 0,3 அப்படின்னா என்னென்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எண்டிங் இண்டெக்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். அப்போது 0லேருந்து 3 வரைக்கும் உள்ள இண்டெக்ஸ் எல்லாமே இதில் பிரிண்ட் ஆகும். அப்போ AVCங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு 2 அப்பர் கேஸ். இது என்ன பண்ணுன்னா நம்ம இதில் ஏதாவது ஸ்மால் லெட்டர் இருந்தாலும் சரி, கேபிட்டல் லெட்டர் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே கேபிட்டல் லெட்டராக மாற்றி விட்றோம். ஓகேவா? அப்போ ABC காலேஜுங்கிறது மொத்தமாகவே கேபிட்டல் லெட்டராக மாறிடும். நெக்ஸ்ட்டு 2 லோவர் கேஸுங்கும் போது எல்லாமே ஸ்மால் லெட்டராக மாறிடும். நெக்ஸ்ட்டு S3.trimங்கும் போது என்ன ஆகும்னா நம்ம அந்த ஸ்பேஸ் விட்டு அந்த AVCC க்ரியேட் பண்ணோம்ல, ஃப்ரண்ட்லேயும் 2 ஸ்பேஸு, பேக்லேயும் ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் AVCCங்கிறத நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட்ஸ் வித்துங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா அதில் நம்ம டபுள் கோட்ஸாக AVன்னு கொடுத்துருக்கோம். அப்போது இந்த ஸ்ட்ரிங்கு AVங்கிற வேர்டில் ஸ்டார்ட் ஆகுதான்னு கேட்குறோம். நமக்கு ட்ரூன்னு ஆன்சர் ரிட்டர்ன் ஆகும். அதே போல் என்ஸ் வித்தில் ஈன்னு கொடுத்துட்டேன். அப்போ காலேஜில் ஈன்னு தான் நமக்கு முடியுது லாஸ்ட் வேர்டாக. அப்போ இதுக்கும் நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து S.character index of 0. அப்போது இண்டெக்ஸ் 0க்கு நேராக என்ன கேரக்டர் இருக்குது, ஏங்கிறது பிரிண்ட் ஆகும். இண்டெக்ஸ் 4க்கு நேராக என்ன இருக்குது, காலேஜில் C, கேபிட்டல் லெட்டர் C, அதுங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு S.lengthங்கும் போது ABC காலேஜோட லெங்த் என்னவோ அந்த லெங்க்த்து பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு S.replace of E, Qன்னு சொல்லிட்டா ஈங்கிற இடத்துலலாம் Qனுங்கிற கேரக்டர் மாறிடும். நெக்ஸ்ட்டு S.index of Oன்னு சொல்லிட்டா எந்த இடத்துல ஓங்கிற லெட்டர் வருதோ அதோட இண்டெக்ஸ் வந்துட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ அவுட்புட்டில் பாருங்கள், நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணமோ எல்லாமே கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணோம், காலேஜ் ABC அதெல்லாம் பிரிண்ட் ஆச்சு. அடுத்தது அப்பர் கேஸ் லோவர் கேஸ் பிரிண்ட் பண்ணோம். அடுத்து ட்ரிம் பண்ணோம். அடுத்து ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித் கேரக்டர் பொசிஷன் 0, 4, அப்புறம் லெங்க்த்து கண்டுபிடிச்சோம். அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணோம். அப்புறம் இண்டெக்ஸ் செக் பண்ணோம். எல்லாமே நமக்கு அங்கே வந்த அதே அவுட்புட் தான் இங்கேயும் வந்திருக்கு.
நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் பஃபருங்கிற கிளாஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது அப்படியே சிமிலர் டு ஸ்ட்ரிங் தான், பட் ஆனால் இது வந்துட்டு மியூட்டபிள், சேஞ்ச் பண்ணலாம் வேல்யூஸை. ஓகேவா? அதனால இதில் நிறையா வந்துட்டு அந்த அப் அண்டு டெலிட், இன்சர்ட், மாடிஃபைங் இந்தமாரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இந்த கிளாஸ் யூஸ் பண்ணுறதுனால. ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸில் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அதில் நான் இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதில் அப் அண்டு, இன்சர்ட்டு, ரீப்ளேஸு, டெலிட்டு, ரிவர்ஸு இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோம் எப்படி ஜாவாவில் கண்டுபிடிக்கிறது பற்றி பார்க்கலாம். இதை நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதில் ரிவர்ஸுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இப்போ நம்ம பாலிண்ட்ரோம் கண்டுபிடிக்கணும்னா அந்த கிவன் ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டும் சேமான்னு கம்பேர் பண்ணணும். ஓகேவா? இப்போ யூஸ்வலாக வந்துட்டு ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபிள், அதை நம்ம ரிவர்ஸ்லாம் பண்ண முடியாது, எந்த மெத்தடுமே யூஸ் பண்ண முடியாது. அதனால் அதை ஸ்ட்ரிங் பில்டராக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ ஸ்ட்ரிங் பில்டர் பி அப்படின்னு க்ரியேட் பண்ணிவிட்டு நியூ ஸ்ட்ரிங் பில்டர் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டா இப்போ வந்துட்டு ஏங்கிற ஸ்ட்ரிங்கு ஸ்ட்ரிங் பில்டராக பியில் மாறிடும். இப்போது ஸ்ட்ரிங் பில்டர் தான் மியூட்டபிள் ஆச்சுல, அதில் நம்ம அந்த ரிவர்ஸ் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணலாம்ல. அப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா பி டாட் ரிவர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் என்ன ஆகும்னா அந்த ஆர்ஏஆரை ரிவர்ஸ் பண்ணி வச்சுக்கோம். இதை வந்துட்டு நான் டூ ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மெத்தட் மூலயமா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டு சிங்கிற ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இஃப் கண்டிஷனில் என்ன பண்ணுறேன்னா ஏ டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் சி, இப்போ ஈக்குவல்ஸுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுறேன். அது ஸ்ட்ரிங் மெத்தட் தானே. இப்போ ஏ டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் சிங்கும் போது ஏயில் இருக்கிற ஆர்ஏஆர் வேல்யூ இப்போ ரிவர்ஸ் பண்ணது சியில் இருக்குமா, அதுவும் ஆர்ஏஆர் தான். இப்போ ரெண்டுமே சேம்னா நமக்கு ட்ரூன்னு ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இஃப் கண்டிஷன் ட்ரூனா நமக்கு பாலிண்ட்ரோம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? சப்போஸ் இப்போ ஏ ஸ்ட்ரிங்க்கு வேல்யூ வந்து ஆர்ஏஎம்னு கொடுக்குறோம், ராம் அப்படிங்கிற நேமு. இப்போ இதை ரிவர்ஸ் பண்ணால் எம்ஏஆர்னு மாறும். இப்போ இது ரெண்டும் சேமான்னு கேட்டால் ஃபால்ஸ்ன்னு நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ அவுட்புட்டில் நாட் பாலிண்ட்ரோம் அப்படின்னு ரிட்டர்ன் ஆகும். ஜாவாவில் ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் இம்மியூட்டபிள், அதனால் அதில் எந்த மாடிஃபிகேஷனும் நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் ஸ்ட்ரிங் பில்டர்னு ஒன்று இருக்குது, இதில் நம்ம மாடிஃபிகேஷன்லாம் பண்ணிக்கலாம், ஏன்னா இது வந்து மியூட்டபிள். ஸோ நமக்கு ஏதாவது ஸ்ட்ரிங்கில் சேஞ்சஸ் பண்ணோன்னா ஸ்ட்ரிங் பில்டராக மாற்றி இந்தமாரி சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோக்ராமில்.